ஒரு கட்சி போராளி என்றால் புரட்சிகர ஒழுக்கமுடையவராய் இருக்க வேண்டும். மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை பின்தொடர்ந்து வருவார்களானால் நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம் நேர்மையாய் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தோழர் ஓ சி மின். மே 19ஆம் தினம் தோழர் ஓ சி மின் பிறந்த தினம் என்று வியட்நாம் நாட்டு மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தவர். பெரிய நாடுகளான பிரான்ஸ், ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளை எதிர்த்து வியட்நாம் நாட்டு மக்களுக்கு கம்யூனிசத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தவர். கம்யூனிசத்தையும் லெனினியத்தையும் அறிமுகப்படுத்தியவர். 20 ஆண்டு காலமாக போராட்டத்திற்கு பின் வியட்நாமை தவிர வேறு எந்த நாடும் வல்லரசான அமெரிக்காவை தோற்கடித்ததில்லை என்ற சாதனையை புரிந்திருக்கிறது. எதுவும் எளிதானதும் அல்ல, எதுவும் கடினமானதும் அல்ல. ஒவ்வொரு போர் முனையிலும், பொருளாதார முறையிலும், அரசியல் மற்றும் கலாச்சார முனைகளிலும் நாம் தேர்ந்தெடுப்பது போராட்டத்தை தான். போராட்டம் செய்வோம்.